கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தம் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 4 வசனம் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த 4 வசனமே நம்ம என்ன செய்யணும் என்று பார்க்கும்போது ஒரு கட்டளையாக இருக்கு. தேவன் எப்படிப்பட்டவர் என்று முதல் வசனத்திலே தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அவன் மேல் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, திக்கற்ற பிள்ளையா இருக்கிறாங்களா? யாருமே இல்லாம இருக்கிறாங்களா? ஒருவேளை அம்மா அப்பா இல்லாம இருக்கிறாங்களா? ஒருவேளை விதவையா இருக்கிறாங்களா? இல்ல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களா? வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அந்நியன் மேல் அன்பு வைத்து, அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல் அன்பு வைத்து, திக்கற்ற பிள்ளைகள் மேல் அன்பு வைத்து. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது செய்தி கேட்டால் உங்க மேல அன்பு வைத்து. சில குடும்பத்திலே அம்மா அப்பா இல்லாம இருப்பாங்க, பிள்ளைகள் பார்த்தா ஹாஸ்டல்ல இருக்கும், ஹோம்ல படிச்சுட்டு இருக்கோம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், வேற எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறோமா இருக்கிறார். நம்ம மேல தேவன் அன்பாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக என்று கட்டளையாக சொல்கிறார். அப்ப முதல் வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளை நேசிக்கிறார், நியாயம் செய்கிறார், உதவி செய்கிறார், அவங்களுக்கு என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது முதல் வசனம். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எப்படி இருக்கு? லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசியை போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை, நாட்டின் குடிமகன், நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. உன்னை போல பிறனை நேசி என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகிறார். சில குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக நல்ல ஆலயத்துக்கு போய் ரட்சிக்கப்பட்டு நல்ல அபிஷேகத்தினால் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பல மடங்கு வளர்ந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். பல முறை பைபிள் வாசித்திருப்பீங்க. ஆனாலும் சில குடும்பத்தில் சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களை எப்படி அப்படின்னா, அந்நியருக்கு உபசரிக்கலாமா, ஏதாவது உதவி செய்யலாமா, அன்பு கூறலாமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கும். அவங்களோட சம்பந்தம் கலந்து கொள்ளக்கூடாது, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது, ஆனால் அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, கற்பனை. உன்னை போல பிறனை நேசி. நம்ம மற்றவர்களிடத்தில் நேசிக்கும் போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம்ம மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். சரி, இப்ப இந்த வசனத்தை நம்ம சொல்லும்போது சில விளக்கங்கள் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம மக்களை உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கேயோ போய் சிக்கி உள்ளாங்க. ஒரு குடும்பத்துல விக்கிரத்துல இருக்காங்க, மாந்திரியத்துல இருக்கிறாங்க,
அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட. ஒரு குடும்பத்துல விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், அசுத்தத்துக்குள்ளே, அருவருப்புகளையும் பல விதமான பாவ அடிமையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை என்ன செய்ய? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் பெருகிட்டே இருக்கிறாங்க. அழிவுக்கு நேரம் போயிட்டு இருக்காங்க. மரண வழியில போயிட்டு இருக்காங்க. ஜீவ வழியில போனா நித்திய ஜீவன். மரண வழியில போகும்போது 2ஆம் மரணமாகி அக்கினி கடல். இப்ப மரண வழியில போயிட்டு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பக்கம் நம்ம திருப்பணும். இயேசு உன்னை நேசிக்கிறார், உன் பாவத்தை வெறுக்கிறார் என்று நம்ம சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல பலவிதமான ஜனங்கள் கெட்டு போயிடுறாங்க. எப்படி கெட்டு போறாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கா, நான் போய் பழகினேன், என் வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னாங்க. பயங்கரமான பாவத்திலிருந்து ஓரளவு விடுதலை பண்ண முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட போய் இயேசு உன் பாவத்தை வெறுக்கிறார், இயேசு உன் பாவத்தை வெறுக்கிறார் என்று நம்ம சொல்லணும். ஏன்னா கடைசி காலத்துல ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பலவிதமான போதை அடிமை, ஊசி, மாத்திரை, பவுடர்ன்னு சொல்லி ஏகப்பட்ட போதை வஸ்துக்கள். நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். அதே நேரத்தில் இயேசு உன் பாவத்தை வெறுக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும்போதுதான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்துக்கு உடந்தையா பெறக்கூடாது. பாவத்துக்கு உடந்தையா பெறக்கூடாது. அன்பு கூறணும், அந்நியர்கிட்ட அன்பு கூறணும். அதே நேரத்தில் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று நம்ம சொல்ல வேண்டும். இயேசு உன் பாவத்தை வெறுக்கிறார், நீங்கள் செய்யற பாவத்தை வெறுக்கிறார் என்று நம்ம சொல்லணும். ஏன்னா மெய்யான தேவனை நம்ம தொழுது கொள்ளணும் அப்படின்னா, ஆவியோடும் உண்மையோடு நம்ம தொழுது கொள்ளணும் அப்படின்னா, பரிசுத்தமுள்ள தேவனை நம்ம தொழுது கொள்ளணும் அப்படின்னா, நம்மளும் அதே போல நடக்கிறதுக்கு, அவரோட வார்த்தை கீழ்ப்படிறதுக்கு அர்ப்பணிக்கணும். பரிசுத்தமா வாழ அர்ப்பணிக்கணும், உண்மையா வாழ அர்ப்பணிக்கணும், ஆவியில தேவனை தொழுது கொள்ளணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு தடுமாற்றம் வந்துடக்கூடாது. ஏன்னா மாம்சத்துல யார்ட்டையா போய் பேசி, அப்புறம் அங்குள்ள பாவத்தை போய் கற்றுக்கொண்டு, அப்புறம் அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்பட்டு, அப்புறம் அங்க சம்பந்தம் கலந்து, அப்புறம் அங்க விக்கிரத்துக்குள்ள போய் சிக்கி கொண்டு, பல உலக வழிபாடுகளுக்கு போய் சிக்கி கொண்டு உங்களோட வாழ்க்கை ரொம்ப போயிடும். உங்களிடத்தில் வாசம் பண்ணிற அந்நியனை சுதேசியை போல எண்ணி உங்களில் அன்பு கூறியது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே. ஒரு காலத்துல கர்த்தரை அறியாமல் எத்தனையோ குடும்பத்துல இருந்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாகதான், அவனோட வாழ்க்கையில மனம் திரும்பும் போதுதான், அவருடைய பாதத்துல போய் பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணும் போது அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். நான் இனிமேல் இந்த பாவம் பண்ண மாட்டேன்ப்பா, இனிமேல் அவனுக்கு பிரியமானபடி வாழ்வேன்னு சொல்லும் போதுதான் தேவனிடத்துல நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். நம்ம அந்த பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனம்தான், ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம்தான், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்தான், தேவனுடைய கிருபை இலவசமா பெற்றுக்கொண்ட ஜனம்தான், ராஜாக்கள் தான், ஆசாரியர்கள் தான், பரிசுத்தவான் தான், நீதிமான் தான், பரிசுத்த ஜாதி தான், வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான். கர்த்தருக்குள் நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த உலகத்துக்குள்ள போகும்போது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு என்று எபிரேயர் 13:2 எழுதப்பட்டிருக்கு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஒருவேளை அவங்க எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது. 2020 இல்ல 21, 2020 இருக்கும். ஒரு வீட்டுல நான் வாடகைக்கு இருந்தேன். அந்த வீட்டுல வாடகை இருக்கும்போது மத்தியால ஒரு 3 மணி இருக்கும். ஒரு 75 வயசு பாட்டி, அந்த 75 வயசு பாட்டி வீட்டு வாசல் வந்து நினைச்சு, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு, நான் சாப்பிடல, எனக்கு சாப்பாடு தருவீங்களா அப்படின்னு சொல்லிச்சு, கேட்டுச்சு. நான் தான் வெளியில போனேன். பாட்டி சாப்பாடு முடிஞ்சிட்டே பாட்டி அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பாட்டி சொன்னிச்சு, வெறும் சோறாவது இருக்கா அப்படின்னுச்சு. அப்போ உள்ள போய் பார்க்கும்போது பாட்டி சோறு ரசமும் இருக்கு, சாப்பிடுவீங்களா, கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுச்சு. ஒரு முட்டை என்னமோ
போட்டு கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்ப சாப்பிடும்போது பாட்டி நீங்க யாரு, உங்களுக்கு எந்த ஊரு, என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது பாட்டிக்கு பிள்ளைகள் இருக்கு, பாட்டிக்கு சொந்த வீடு இருந்துச்சு, கணவர் இறந்து போயிட்டாரு, பிள்ளைகள் ஃபுல்லா எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. ஒரு மருமக அந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டிய துரத்தி விட்டுட்டாங்க. அந்த பாட்டி ட்ரெஸ்ஸு இல்ல, போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும்தான். பஸ் ஸ்டாண்ட்ல எங்கெங்க இருக்குமோ அங்க பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே போய்க்கிடும். அந்த 75 வயசு பாட்டி கண்ணு தெரிய மாட்டுக்கு அப்படின்னுச்சு. இதெல்லாம் பேசி அந்த பாட்டி சாப்பிட்டு முடிச்சுது. நான் வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது பார்த்தா பாட்டியை காணோம். ஒரு வித்தின் செகண்டுக்குள்ள அந்த பாட்டியை காணோம். நானே யோசித்தேன், எங்க தெருவை தாண்டறதுக்கே லேட் ஆகுமே, எப்படி இந்த பாட்டி அதுக்குள்ளயும் போயிட்டு உள்ள போயிட்டு அந்த தட்டை வச்சுட்டு வந்தேன், அவ்வளவுதான். பாட்டியை காணோம். எனக்கு ஒரே சந்தேகம், இந்த பாட்டி யாரு? ஏன்னா பாட்டி நடந்து போக முடியாத அளவுக்கு ரொம்ப வயசான பாட்டி, மெதுவா தான் நடந்து போகும். அந்த தெருவை விட்டு தாண்டனா அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஆனா உள்ள போயிட்டு தட்டை வச்சுட்டு வரக்குள்ள அந்த பாட்டியை காணும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது சாப்பாடு கேட்கறாங்களா, கொடுங்க. அவங்க யாரு என்ன ஏது நமக்கு தெரியாது. ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கும் போது சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. அதனால நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு தெரியாது, உதவி செய்யுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோம், எப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்கிறோம், அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவனுடைய கட்டளை என்ன? உன்னை போல பிறனை நேசி, உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசியை போல எண்ணி, நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி என்ன அப்படின்னா, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில எப்பமா ஒரு நேரம் தான் அந்த கிஃப்டே கிடைக்கும். டெய்லி வந்து சாப்பாடு யாரும் கேட்க மாட்டாங்க. எப்பமாவது ஒரு நாள் வீட்டு வாசல்ல யாராவது நிற்பாங்க, ரொம்ப வயிறு பசிக்கு அப்படிம்பாங்க, தண்ணி குடிக்க இருக்குமா தருவீங்களா அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க, பிஸ்கட்டும் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சில குடும்பம், எல்லாரும் கிடையாது, சில குடும்பம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முடிந்த அளவுக்கு அன்பு கூறுங்க, தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவர்? முதல் வசனத்துல நான் சொன்னேன், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக, அந்நியரை சிநேகிப்பீர்களாக. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை மட்டும் நம்ம யோசித்து பார்த்தா போதும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? இருக்க இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்றோம். இந்த பூமியிலே 24 மணி நேரம் நீங்க கூட இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இந்த புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. புதிய நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை சிநேகிப்பீர்களாக, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று உங்க பிள்ளையோட பேசுறீங்க. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ, கர்த்தருடைய பிள்ளை யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, அந்த குடும்பத்தோட கர்த்தரே பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். நாங்க உங்க சத்தத்துக்கு செவி கொடுத்து உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு உண்மையா வாழ்றதுக்கு எங்களுக்கு புது கிருபை தாங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, பரிசுத்தால நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய வரலாறு நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க,
தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. சத்துருக்கள் மேற்கொள்ள விஷயத்தில் நடத்துங்க. யாரெல்லாம் இணைந்தவங்களோட பாத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பி விடையட்டும். யாரெல்லாம் ஊழியம் பண்றாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பான நன்மையெல்லாம் திருப்தியாக்கி ஆசிர்வதிங்க. பரிசுத்தவான் இணைந்திருக்காங்க, நீதிமான் இணைந்திருக்காங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய துக்கம், எங்களுடைய சாபம் எல்லாவற்றையும், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்களே, உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியன்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அழைக்கிறோம். எங்களுக்காக பிதானிடத்துல பரிந்து பேசுகிறவரே, பரிகாரியாகிய கர்த்தரை அழைக்கிறோம், ஜீவாதிபதியை அழைக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா, விசேஷம் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளை தொட்டா போதும்பா. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா சாபமெல்லாம் மாறிடும்பா. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டாங்களோ உங்க பிள்ளைகளை பரிசுத்தமுள்ள தேவன் தொடணும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாமே பரிசுத்தமாக்கப்படணும். நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று விதம்படி உங்க பிள்ளைகளுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க பாதபிள்ள வந்து நிக்கிறாங்கல்லப்ப, முழங்கால் படிட்டு இருக்காங்கல்ல, ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு ரெட்டிப்பான நன்மை தந்து ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனம் இறங்குங்க. நீங்க தொட்டாலே போதும்பா, கற்பத்தினி ஆசீர்வதித்து விடும். மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாங்க, அதுக்குள்ள தேவையெல்லாம் சந்திங்க. நிறைய குடும்பத்துல பணம் இல்லாம இருக்கு, கர்த்தர் எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், யார்ட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தேகமான சில குடும்பத்துல காரியங்கள், யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல. சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டாங்கப்பா. இது எல்லாவற்றையும் மாற்றி உங்க பிள்ளைகளை இணைத்து வைங்க. பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுருங்கி ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, என் தேவன் மனம் இறங்குங்க. உங்க பிள்ளைகளை கத்த சந்திங்க, உங்க பிள்ளைகளை கத்த சந்திங்க. இந்த நாளில் ஒரு மாற்றத்தை கட்டளிடுங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கட்டும். டிரைவிங் லைன்ல போறாங்கப்பா, குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க. கால வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறான், டீச்சர் ஜெபிக்கிறான், டாக்டர், நர்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் லைன்ல எத்தனையோ குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க. எல்லாருமே இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும், தேவனுக்கு சித்தம் இல்லாத எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. தேவ சத்தத்தை கேட்டு சரியான வழியில நடக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க, நீதியை பின்பற்ற கிருபை தாங்க, உண்மையா வாழ கிருபை தாங்க, தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்ய கிருபை தாங்க, இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திர செலுத்த கிருபை தாங்க, உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க கிருபை தாங்க, உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிய கிருபை தாங்க, உம்முடைய கற்பனையை கைக்குள்ள கிருபை தாங்க, புதிய நாளில் இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பாதுகாக்க கிருபை தாங்க. குடும்பமா சமாதானமா இருக்கிற கிருபை தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து தேவன் அருளி அப்பம் மினிசர்லே கர்த்தருடைய கரத்துல அப்படின்னு ஜெபிக்கிற எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் அர்ப்பணிங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கடன்ல கஷ்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரிவினை, பலவிதமான பிரச்சனைக்கு நடுவுல தான் ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டுங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா தேவைகளை சந்திங்க. யாரெல்லாம் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா.
தேவ ஞானத்துல தேவத்தினால் நிரப்புங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாலும் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டிலே அப்பா பல விதமான வேலை செய்து கொண்டிருக்காங்கப்பா. யாரெல்லாம் அப்பா ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிறாங்களோ, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்களோ, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்ட முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பம் எழும்பட்டுப்பா. கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும்ப்பா. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து உண்மையா வரல கிருபை தாங்கப்பா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா தேவன் அவர்களே அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ கொளுத்த கன்றுகளை போல வளர வேண்டும். அவருடைய சந்தை, அவருடைய தலைமுறை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டோம். உங்க கரத்துல அப்படின்னு குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளும் உங்களுடைய கிருபையால் நிரப்பி 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையெல்லாம் முருகே சொல்லுவோம். சில குடும்பத்திலே சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு அவசர சிகிச்சையில் இருக்காங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்ட முடியாத அளவுக்கு சூழ்நிலை நிற்கிறாங்களோ கர்த்தர் சந்திக்கணும். டெலிவரிக்கு யாரெல்லாம் போறாங்களோ கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்துல சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம், மன அழுத்தம், கண்ணில் பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தரணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்பா. உங்க பிள்ளைகள் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யணும். உங்க பிள்ளையோட வாழ்க்கையில பரிபூர்ணமான ஒரு விடுதலை கட்டுங்க. கர்த்தரே கூட இருங்க. உங்க நாம மட்டுமே விடுத்து யாரெல்லாம் தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்தும் துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனர்களே இப்போ மினிஸ்டராக ஜெபித்தவர்கள் 9363064181 நம்பர் ஒன்றால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. தூங்க முன்பாக ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.